செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் முதலாவது நேர்காணல் பகுதியோடு இப்பொழுது இணைக்கின்றோம். இந்த முதலாவது நேர்காணல் பகுதி நம்மவர் தொடர்பான ஒரு நேர்காணல் பகுதியாக அமைய காத்திருக்கின்றது. நம் நாட்டிலே இந்த கலைத்துறையிலே தனக்கான ஒரு தனியிடத்தை பிடித்து கொண்ட ஒருவர். பொதுவாக இலங்கை பொறுத்த மட்டிலே தமிழ் இசை உலகில் அந்த பயணத்தில் மாத்திரமல்ல, தென்னிந்தியாவுக்கும் சென்று அங்கும் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்து இயக்குனர் அனுபவங்களை பெற்று பிறகு இலங்கையில் இப்பொழுது சகோதர மொழியான சிங்கள மொழி மக்கள் மத்தியிலும் அதிக வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஸ்ருதி பிரபா அவர்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஜெயமன், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கேன் ஜெயமன். மிக்க மகிழ்ச்சி. இப்போது நாங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கிற அந்த விஷயத்தை நாங்கள் பேசலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போது சகோதர சிங்கள மொழி திரைப்படத்துக்கு இசை இயக்குனராக இசையமைப்பாளராக பணிபுரிகின்ற இந்த பயணம், இந்த அனுபவம் எப்படி இருக்குது? சிங்களத்தில் இசையமைப்பாளர் மாத்திரமில்லை, இயக்குனர். என்னோட சிங்கள முதல் படம் இந்த படம் அபீத் என்ற படம். ஆக்சுவலாக அந்த படம் ரீமேக் படம், பிச்சைக்காரனுடைய சிங்கள வெர்ஷன் தான் அது. அப்போ பிச்சைக்காரன் யாருமே ரீமேக் பண்ணலை இது வரலை. ஏன்னா அது ஒரு அந்த ஸ்டோரியை ரீமேக் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ இஷ்யூ, அந்த நிறையா விஷயங்கள் இருக்குது, டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம். ஸோ அது ஃபஸ்ட் டைம் ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணோம். அது ரொம்ப சிங்கள மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை பெற்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 days அந்த படம் ஓடிச்சு சிங்கள திரைகள், ஒரு 40-50 தியேட்டர்ஸில். பெரும் வரவேற்பை நிறையா சிங்கள ஆர்டிஸ்ட் அதில் பங்கு பெற்றிருந்தாங்க. ஏற்கனவே நான் இங்கேயே நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். இலங்கையில் காணக்கூடிய பெரிய ஆர்டிஸ்ட்னு சொன்னால் ஸ்ரீயானி அமரசேன, ஸ்ரீகாந்த மெண்டிஸ், மகேந்திர பெரேரா, ரொட்னி, வர்ணகுல சூரிய, மற்றது இசுருலோக்கு எட்டி, பபோதா, இந்த மாதிரி நிறைய சிங்கள ஆர்டிஸ்ட் அதில் பங்கு பெற்றிருந்தாங்க. அதுக்கு இயக்கம் அண்ட் மியூசிக் ரெண்டும் நான் தான் பண்ணேன். டிரெக்ஷன் அண்ட் இதுக்கு பண்ணேன். ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு அந்த படம். அதில் டெக்னிக்கல்ஸ் எனக்கு ஃபைட் டிரெக்டர் இந்தியாவுடைய தென்னிந்திய திரைப்பட ஃபைட் டிரெக்டர் விஜய், அவங்களுடைய ஃபைட் டிரெக்டர் திரு மிரட்டல் செல்வா வந்தார். அதே மாதிரி கேமராமேன் அதனுடைய அசிஸ்டன்ட் கேமராமேன் தான் வந்திருந்தார், ஆனந்த்னு. எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இந்தியன் தரத்துலேயே அந்த படத்தை நான் கொடுத்துருந்தேன். நிறைய சிங்கள மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பை பெற்றுச்சு அந்த படம். எங்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம், எம்மில் ஒருவர் ஒரு சகோதர மொழி படத்தை இயக்குவது மாத்திரமல்ல, இசையமைத்து ஒரு தனி அடையாளமாக இலங்கையை பொறுத்த மட்டிலே பொதுவாக ஒரு அடையாளமாக வருவது எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இலங்கையில் ஒரு இசைக்குழுவினுடைய தலைவராக, ஒரு இசைக்கலைஞராக, பிறகு தென்னிந்தியாவுக்கு சென்று தென்னிந்திய திரைப்படத்தின் இசையமைப்பாளராக, இப்பொழுது சகோதர சிங்கள மொழி திரைப்படத்தினுடைய இயக்குனராக மற்றும் இசையமைப்பாளராக உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்றீங்க. உண்மையிலே கேட்க வேண்டிய ஒரு விஷயம், மக்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நிலையில் மாத்திரமல்லாது ஏனைய சில நிலைகளிலும் உங்களுடைய புதிய முயற்சி, இந்த எண்ணம் எப்படி வந்தது? ஆக்சுவலாக இந்த எனக்கு கலை சம்மந்தப்பட்ட ஸ்கூல் காலத்துலேயே நான் ஆர்ட் மியூசிக் ரெண்டும் செய்தேன். மியூசிக்கும் செய்வேன், ஆர்ட்டும் செய்வேன். ஆர்ட் கிளாஸில் ஆர்ட் டீச்சர் கூப்பிடுவாங்க, பிரபா வர சொல்லிட்டு வா ஏதாவது காம்படிஷன் அனுப்புறதுக்கு. அதே மாதிரி மியூசிக் டீச்சரும் சொல்லுவாங்க, அவனை கூட்டிகிட்டு வா இவனுக்கு காம்படிஷன், ஸ்கூல்ஸ் காம்படிஷன்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் நான் தான் போகிறது. ஸோ எனக்கு தெரியல, எனக்கு காட் கிஃப்ட், எனக்கு ஆர்ட் மியூசிக் ரெண்டுமே எனக்கு இறைவன் வரலாறு கிடச்சிது. ஸோ நான் அதிலே டெவலப் பண்ணும்போது எனக்கு நான் மியூசிக் தான் எனக்கு ஒரு 90% மியூசிக் தான் என்னுடைய பிரெட் அண்ட் பட்டர். எனக்கு லைஃபே மியூசிக் தான். அதில் தான் ரொம்ப காலம் பயணித்தேன். அப்போ நான் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது நிறைய ஒரு 3 தென்னிந்திய படங்களுக்கு மியூசிக் பண்ணேன் என்னுடைய பேரில். ஒண்டிக்கொண்டி, பதனி, நம்ம ஒரு பாசக்கார பசங்கன்ற படம். அதுக்கு பிறகு ஒரு 10 படம் போல் நான் நிறையா வேறு பேரில் பண்ணி கொடுத்துருக்கேன், மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அந்த காலத்து அங்கே சென்னையில் இருக்கும்போது நிறையா பேர் வருவாங்க, அப்படி தான் எல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. ஓகே, நான் சீக்வன்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட நான் இந்த இயக்குனருங்கிறது எனக்கு நான் ஸ்கூல் காலத்தில் ட்ராமா நடிச்சிருக்கேன். ட்ராமா எழுதியிருக்கேன். அதை விட இலங்கையில் இருக்கும்போது ஸ்டேஜ் ட்ராமா, நிறைய ஸ்டேஜ் ட்ராமா, கிட்டத்தட்ட 100 ஸ்டேஜ் ட்ராமாக்கள் மேலே மியூசிக் பண்ணியிருக்கேன். அவர் தென்னிந்தியாவிலும் போய்ட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது அதில் போய்ட்டு எனக்கு ஒரு மியூசிக் பண்ணும்போது, இப்போ ரீல்ஸ் கொடுத்துட்டா, ஒரு 6 ரீல் கொடுத்துட்டா, அந்த நாங்கள் திரும்ப 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 அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இது எங்கே எப்படி என்னென்ன. ஏன்னா மியூசிக் ஆக்சுவலாக டிரெக்ஷன் கூட ஈஸி, மியூசிக் தான் ரொம்ப கஷ்டம்.
டிரெக்ஷன் கூட இது ஃப்ரேமை பிளான் பண்ணிட்டு வைக்கலாம். மியூசிக் அப்படி இல்லை, நாங்கள் நினச்சி நம்ம ஒரு ஞானத்தால் வரணும் அது. அப்போ எனக்கு அது மியூசிக்கை விட அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் அது பண்ணும்போது அப்போ எனக்கு தெரியுது இந்த ஃப்ரேம் இப்படி தப்பாக இருக்குது, இப்படி கொஞ்சம் நான் வச்சுருக்கலாமே, இப்படி வச்சுருக்கலாமே அப்படின்னு நிறையா கரெக்ஷன்ஸ் அவங்களுக்கே சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி சொல்லி அப்புறம் நிறையா ஒர்க் ஷாப் போயிட்டு நிறையா எனக்கு என்னென்னா நான் வந்து என்னுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நான் எப்பவும் போயிட்டுருப்பேன். நான் அடுத்தது எனக்கு தெரியும், இதிலேருந்து அடுத்த என்னுடைய இதை வந்து நானே பிரேக் பண்ணுவேன். மியூசிக்கில் என்னென்ன இது இப்போ இலங்கையில் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் செய்யணும். இப்போ அடுத்த படம் சிங்களத்தில் இந்த மாதிரி ஒரு இந்திய தரமான ஒரு படம் சிங்களத்தில் கொடுக்கணுன்றது என்னோடய டார்கெட் இருந்துச்சு. அதை செய்தேன். இப்போ அந்த மாதிரி இப்போ விளம்பரத்துறையிலையும் நிறைய சிங்கள பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கான விளம்பரங்களும் இப்போ நிறையா செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ இது என்னன்னு தெரியல, எனக்கு அது தெரியுது இந்த கான்செப்டை வந்து இது நல்லா அமையும்னு சொல்லி நான் ஒருத்தங்களுக்கு பேசும்போது அது அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க, இது நல்லா இருக்குது, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாம் இறைவன் செயல் தான். எனக்கு நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதான் நான் ஒரு இடத்துல இருக்கணுன்றதில்லை. நான் என்னுடைய பரிமாணங்கள் வந்து இப்போ என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் அப்டேட் பண்ணிட்டு போகிறேன். அது ஒரு இப்போ நாங்கள் வந்து ஒரு திறமையில் வந்து 1000 டைம் இருக்கிறத விட ஒரு 100 திறமைகளில் 10% இருந்தாலே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஒரே விஷயத்தில் நான் 1000 டைம் இருந்துட்டு மற்ற ஒன்றும் தெரியாமல் நான் விரும்பலை. ஸோ நான் எல்லாம் நிறைய துறைகளில் ஒரு 10% 20% தெரிஞ்சுட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு அதில் மக்களுக்கு என்ன கொடுக்க முடியுன்றது தான் நான் பார்க்குறேன். மக்களுக்கு என்னால் மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள், நல்ல கண்டென்ட், நல்ல விஷயங்களாக கொடுக்க முடியுமா விஷயங்களை நான் அதை செஞ்சுட்டே போயிட்டுருக்கேன். இன்னும் பல புதிய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் தேசிய அலைவரிசையின் சார்பிலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எப்படி செம்மொழி மாநாடு இந்தியாவில் நடைபெற்றதோ அந்நாட்களிலே தென்னிந்தியாவில் இருக்கின்ற மூத்த பாடகர்கள், மூத்த இசைக்கலைஞர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அழகான ஒரு வெளியீடு இந்தியாவிலே மேற்கொள்ளப்பட்டது. அதே போல் இலங்கையில் அந்நாட்களில் இசைக்கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை மையப்படுத்தி இலங்கையில் இருக்கின்ற 30க்கும் அதிகமான கலைஞர்களை ஒன்றிணைத்து நீங்கள் அழகான ஒரு ஆல்பத்தை வெளியிட்டிருப்பீங்க. அந்த அனுபவம் பற்றி பேசுவோம். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ செம்மொழி வந்து இப்போ தான் பண்ணாங்க கிட்டத்தில். ஆனால் நான் வந்து இதே மாதிரி ஒரு பாடல் வந்து அந்த காலத்தில் லொவே செமானு பண்ணியிருந்தாங்க. லொவே செமான் ஜிப்சிஸ். அப்போ எனக்கு நான் சின்ன காலத்தில் இப்படி ஒரு பாடல் வந்திருக்கே அப்படின்னு, இதே நான் தமிழில் வரலான்ட்டு நான் அந்த நேரம் நான் மியூசிக்கெல்லாம் பெருசாக நான் ஸ்கூல் கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் இப்படி மியூசிக் டைரக்டர் ஆவேன், நான் ஒரு டைரக்டர் ஆவேன்னு நான் நினைக்கல. பட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு தமிழில் ஏன் வரல அப்படின்னு நான் அப்போ யோசிச்சதுண்டு. அப்புறம் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. இந்து கலாச்சார அமைச்சால் ஒரு இசை இசைக்கலைஞர்களுக்கான கௌரவிப்பும் பாராட்டு விழா நடத்தினாங்க. ஸோ நான் அந்த நேரத்தில் நான் அதை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான விஷயம் வந்து இல்லை. அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாடல் அமைப்பாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முயற்சிக்கு உண்மையிலே நாங்கள் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இந்த பாடலில் எங்களுடைய அடிக்கடி நேத்ராவினூடாக மண்வாசம் நிகழ்ச்சியினூடாக நம்ம நேர்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கேட்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு நெகட்டிவான விஷயமாக கேட்கல, பட் இருந்தாலும் கேட்டாகணும் என்பதற்காக இந்த இசைக்கலைஞர்களுடைய பொதுவாக இலங்கையிலே பாடகர்கள் மாத்திரமல்ல இசைக்கலைஞர்களுடைய நிலை எவ்வாறு இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இலங்கை பொறுத்தமட்டில்? இப்போ வந்து இசைக்கலைஞர்களுடைய லைவ் கச்சேரிஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டா அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வேணால் ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க சாங்ஸ் செஞ்சு போட்டுட்டு அப்படி இது பண்ணுறாங்களே ஒழிய லைவ் ப்ரோக்ராம் வந்து நிறையா குறைஞ்சிருச்சு. லைவ் கச்சேரி வந்து என்ன சொல்கிறது, கச்சேரியே இல்லை. எப்போயாவது ஒரு இது இப்போ என்ன அத்திப்பூத்தார் போல் இங்கே ரூபாயில் இருந்துச்சு. அது வந்து காலகட்டத்தில் அது அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. ஃபேட் ஆச்சுன்னா இப்போ இந்த டிஜே வந்துருச்சு,
இப்போல்லாம் டிஜே போடுறாங்க. பட் அந்த லைவில் உள்ள ஃபீல் வந்து அது யாரும் உணர்றாங்கல்ல. ஆனால் இதே வந்து தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டால் டிஜேலாம் கம்மி. அங்கே கச்சேரி தான். அங்கே இன்னும் ராஜா சார் பாட்டு தான் இன்னுமே வாசிப்பாங்க. கச்சேரி தான், அவ்வளோ பிஸியாக இருக்கும். அது இங்கே தான் அப்படியே குறைஞ்சி அப்படியே ஃபேட் ஆகி போயிடுச்சு. அது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான விஷயம் ஒன்று. உண்மையிலே இந்த தமிழ் இசைக்கலைஞர்களை பொறுத்த மட்டிலே, அதிலும் உதாரணத்துக்கு உங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், இத்தனை வருடமாக இந்த இசைத்துறையிலே பயணித்ததே ஒரு வெற்றி தான். காரணம், இலங்கை பொறுத்த மட்டிலே, இலங்கை போன்ற சில நாடுகளிலே இதுக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவோ அல்லது கிடைக்கின்ற வருமானமோ இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வேறுபட்டதாகவே காணப்படுகிறது. சரி, உங்களுடைய சகோதர மொழி சிங்கள திரைப்படத்தில் நீங்கள் இயக்கிய அந்த பாடல் ஆயத்தமாக இருக்கிறது, பார்ப்போமா? கண்டிப்பாக பார்ப்போம். ஸ்ருதி பிரபா அவர்களுடைய இயக்கத்தில் இசையமைப்பில் வெளியான சகோதர மொழி ஒரு பாடல், மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரொம்ப அடுத்து என்ன இலக்கு உங்களுடைய? அடுத்து இப்போ வந்து நான் கார்ப்பரேட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் செய்துட்ருக்கேன். அதுகள் இப்போ கிட்டத்தில் 2 days பிஃபோர் வந்து ஜஃப்னாவில் ஷூட்டிங் போயிருந்தேன். அடுத்து ஒரு ஜூலை எண்டு ஆகஸ்ட்டில் அடுத்த என்னோடய சிங்கள படம், சிங்களமும் தமிழும் அந்த படம் ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சாச்சு ப்ரொடியூசர்ஸுக்காக. இப்போ அதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு ஷூட்டிங், அந்த வேலைகள் செய்துட்ருக்கேன். அப்படியே ஒரு ஆல்பம் வெளியிடணுன்ற அதுவும் செய்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அதோட எல்லாம் பேரலாக சுற்றி எல்லாம் மாறி மாறி போயிட்டுருக்கு. அதே போல் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினர் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மியூசிக் ஃபீல்டு, அதே போல் சினிமா ஃபீல்டு. இப்போ சினிமா ஃபீல்டு வந்து இலங்கையில் சினிமா வந்து நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் கூட அன்றைக்கி ஒரு சினிமாவில் கிரிக்கெட் மேட்ச் வச்சுருந்தாங்க, ஒரு டூர்னமெண்ட் ஒன்று. கிட்டத்தட்ட எல்லாமே கலைஞர்கள் சொல்லி புதுசாக வர்ற ஃபிலிம் சென்றவங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க, அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 12 டீம், கிட்டத்தட்ட 200 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு நான் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ வந்து நார்த்தில் வந்து அது நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இப்போ சினிமா இசைத்துறை தான் இன்னும் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகணும்ல. கச்சேரி கம்மியாக இருக்குது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. டெவலப் ஆனதுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது, எல்லா மியூசிஷியன் எல்லாம் திறமையானவங்க தான் இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, கச்சேரி கம்மியாக இருக்குது. இந்த ஒரு இஷ்யூ தான் இருக்குது. அதுக்கான ஒரு திட்டங்கள் ஏதாவது அதுக்கு இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் எடுத்து நம்மளாக தான் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் செய்யணுன்றது ஒரு திட்டமாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் மக்கள் நாம் தான் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கலைஞனுடைய எதிர்பார்ப்பே கலையை சமர்ப்பிப்பது, அரங்கேற்றுவது. ஆகவே அதற்கான மேடையை நாம் ஒத்துழைத்து வழங்குவோம். டிஜேயும் கேட்போம், அது தவறான விஷயம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இசையே நம்பி இருக்கின்ற எத்தனையோ கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது மக்கள் எல்லோருடைய பொறுப்பு இல்லையா? கண்டிப்பாக. நாங்களாம் அப்படி தானே, நாங்களாம் 6 வயசில் இலங்கை வானொலியில் பாடிட்டு அப்படியே இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு முன்னாடி நான் எங்கள் சேலஞ்சு தான், டெய்லி சேலஞ்சு தான், பண்ணி முட்டி மோதி தான் வந்துட்டுருக்கோம். எதிர்நீச்சல் போட்டுகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஆகவே நாம சேர்ந்து நம் நாட்டு கலைஞர்களை, நம்மவர்களை நாங்கள் ஊக்குவிப்போம் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்து இந்த நேர்காணல் பகுதியை நிறைவு செய்கின்றோம். இன்றைய தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் இசை கலைஞர், இசையமைப்பாளர், இயக்குனர், இப்படியாக பல கலைத்துறையில் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்ற அன்புக்குரிய ஸ்ருதி பிரபா அவர்களுக்கு உளமாற நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி ஜெயமன். எனக்கு வாய்ப்பளித்த நேத்ரா டிவிக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
ஒரு 10 நிமிட இடைவேளை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் 2வது நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்வோம்.